குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சென்ற மாதம் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு மெல்லிய குரலில் ஒரு சகோதரி என்னிடத்தில் பேசினார். ஃபாதர், உங்களுடைய திருப்பலியை பார்க்கிற வழக்கம் எனக்கு இருக்கிறது. பல நிலைகளில் இந்த திருப்பலியினால் நான் நம்பிக்கை பெற்றிருக்கிறேன், துணிவு பெற்றிருக்கிறேன். சோர்ந்து போகிற தருணங்களில் எல்லாம் இந்த திருப்பலி எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இப்போ ஒரு கஷ்டம் ஃபாதர், இந்த கஷ்டமான தருணத்தில் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினா ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களோட நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபாதர், எனக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள். ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமனார், மாமியார், என்னுடைய கணவர் கூட ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். முதல் குழந்தைக்கே அப்படி எதிர்பார்த்தாங்க, இல்லை நடக்கலை. சரி, 2வது குழந்தையாவது பிறக்கும் என்று நினைத்தார்கள். 2வது குழந்தையும் பெண் குழந்தையாகிவிட்டது. சரி, பரவாயில்லை, 3வது குழந்தை, 3வது குழந்தையும் பெண் குழந்தை. அதனால் வீட்டில் என்னை ஏற்றுக்கவே மாட்டுக்கிறாங்க ஃபாதர். சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. என் மாமனார், மாமியார் என்கிட்ட பேசுறது இல்லை. என் கணவருக்கு கூட என் மீது வெறுப்பு வந்து விட்டது. என்ன செய்யறதுனே தெரியல ஃபாதர். குடும்பத்தில் ஒரே குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. வேண்டிக்குங்க ஃபாதர், ஜபம் பண்ணிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்னிடத்தில் உரையாடினார். அன்பிற்குரியவர்களே, பிரியமானவர்களே, பிறப்பு என்பது கடவுள் நமக்கு தருகிற உன்னதமான கொடை, பாக்கியம். அது கடவுள் ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் தருகிற பரிசு, அருட்கொடை. ஆனால் பல நேரங்களில் இவற்றை நாம் சுயநலமாக சிந்தித்து விடுகிறோம். இந்த உலகத்தில், மாறி வருகிற இந்த நவீன உலகத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஒவ்வொரு நாளும் மடிப்பிச்சை ஏந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு, அழுகையோடு ஒவ்வொரு நாளும் தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று. குழந்தைகளை பார்க்கிற போதெல்லாம் ஏக்கம் மேலிடுகிறது. வாரி அந்த குழந்தைகளை அரவணைத்துக் கொள்ளுகிறார்கள். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு. வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அதிகாரம், பட்டம், பதவிகள் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கிறது, குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டதே, ஆண் குழந்தை பிறந்து விட்டதே, இப்படி பிறந்துடுச்சே, கருப்பா பிறந்துடுச்சே, வெள்ளையா பிறந்துடுச்சேன்னு குறை சொல்லிக்கிட்டு தங்களை தாங்களே நொந்து கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு பிறரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு எவ்வளவு அற்புதம், அதிசயங்கள் நிறைந்தது பாருங்க. செக்கரியா எலிசபெத் தம்பதியர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்த நிலையிலும் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். கடவுளுடைய அருளினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு இருந்த இழுக்கு, அவமானம், மலடி என்கிற நிலை மாறுகிறது. கடவுள் நினைத்தால் எதையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் என்பதை இந்த அற்புதமான நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு நமக்கு உறுதிபட எடுத்து சொல்லுகிறது. கடவுள் அவர்களுக்கு இருந்த இழுக்கை நீக்கினார். இந்த நாளில் நமக்கும் ஏதோ ஒரு இழுக்கு இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, அவப்பெயர் இருக்கிறது என்றால் அவற்றை கடவுள் துடைத்து விடுவார். இயேசுவினுடைய பிறப்பினால் நாம் விடுதலை பெறுகிறோம்.
தூய்மை அடைகிறோம் என்கிற உணர்வு நிலை. இரண்டாவது, திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பினால் வாய் பேசாமல் இருந்த அவருடைய தந்தை சக்கரியா பிறந்த உடனேயே அவருடைய நா கட்ட விழுந்து பேச ஆரம்பிக்கிறார். அற்புதம், பிறப்பிலேயே அற்புதம். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பில் அப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது என்றால், இயேசுவினுடைய பிறப்பில் நாம் எவ்வளவு அதிசயத்தை பார்க்க போறோம், எவ்வளவு ஆனந்தம் அடைய போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது, பேறு பலன்கள் கிடைக்கப் போகிறது என் அன்பிற்குரியவர்களே. எனவே இவற்றை உணர்ந்து கொண்டு இயேசுவினுடைய பிறப்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு ஒரு சான்றாக நமக்கு தரப்படுகிறது. இயேசுவினுடைய பிறப்பு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரப்போகிறது. ஏனென்றால் அவர் மெசியா. அந்த மெசியாவின் வழியாய் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடைக்கப் போகிறது. அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. எனவே நம்மை முழுவதுமாக தயாரிக்க வேண்டும். மூன்றாவது, திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. நம்முடைய பிறப்பினாலும் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். சோகமோ வருத்தமோ வேதனையோ துன்பமோ கலக்கமோ பிரிவோ இருக்கக்கூடாது. எந்த குழந்தையோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது, எப்படிப்பட்ட குழந்தையும் கடவுளுடைய குழந்தை, கடவுள் நமக்கு தருகிற உன்னத கொடை என்று நாம் ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். நன்றி பெருக்கோடு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி இருந்ததனால் இதோ இந்த குடும்பம் கடவுளுக்கு நன்றியுள்ள குடும்பமாக மாறுகிறார்கள். நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிறப்பினால் நன்றி உள்ள குடும்பமா என்று சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு என்றும் நன்றி புகழ் சாற்றுவோம். ஆமென்.